இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேஎல் கெஸ்ஸிங் டுடே 2025 ஆப்ஷன் நம்பர் 2.0. நம்மளுடைய சேனலில் உங்கள் நாம் திரும்ப சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. 50-50 1 to 4 156 3156. நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா 3க்கு 3 இறங்கி 4க்கு 1 0க்கு 5 4க்கு 6 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து 4க்கு 1 0க்கு 5 4க்கு 6 அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நேற்று வந்து 795 7 ரொம்ப முக்கியத்துவமாக 4க்கு 7 வரும், சி போர்ட்லேயே சரி டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பரை நம்ம எடுத்து கொடுத்ததில் ரொம்ப ஏமாற்றமாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த 4க்கு 5ம் 4க்கு 5ம் ஒரு வேளை டபுள்ஸில் வரலாங்கிற மாதிரி நினச்சோம். அதே மாதிரி 4க்கு 7ம் 4க்கு 7ம் டபுள்ஸில் வர மாதிரி இருக்கும்னு நினச்சோம். 0க்கு 9 வரும்னு நினச்சோம். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா ஃபுல்லாகவே பவர் 4க்கு 1 டேரெக்டாக பவரில் இறக்கி 0க்கு 5 டேரெக்டாக பவரில் வச்சு 4க்கு 6 கிராஸ் பவரில் வச்சு நேற்று வேலையை முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு டி போர்டில் பார்த்தீங்கன்னா 3க்கு 3 அப்படியே இறக்கி முடிச்சிட்டாங்க. சரி, இன்றைக்கி இவன் எப்படி கணக்கில் வரப்போகிறான், இன்றைக்கி என்ன மாதிரி வரப்போகுது, என்ன பெண்டிங் நம்பரில் இருக்குது, எப்படி இன்றைக்கும் பவர் நம்பரா இல்லை கூட்டல் கழித்தலா இல்லை அதே நம்பரா அப்படிங்கிறது தெளிவாக நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 156 சரிங்களா. இப்போ 156க்கு இன்றைக்கி வந்து நம்ம நேற்று எதிர்பார்த்த 7 அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் எது வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம இதில் கவனிக்க வேண்டியது, இந்த ஏ போர்டை மட்டும் ஃபஸ்ட்டு நான் டார்கெட் பண்ணி நான் சொல்லிடுறேன். ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நான் 6க்கு 0 வந்திருக்கு. நான் இப்போ வந்து இப்படி தான் என்னோடய கணக்கு. 6க்கு 0 வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 0க்கு 8 வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 8க்கு 5 வந்துருச்சு. 5க்கு 9 பவரில் வந்துருச்சு. அந்த 9க்கு அப்படியே பார்த்திங்கன்னா 1 பவரில் வந்துருச்சு. அப்புறம் 1 டேரெக்டாக 1க்கு 4 பவரில் வந்துருச்சு. 1க்கு 4 அப்படியே பார்த்திங்கன்னா திரும்பி அப்படியே ரிவர்ஸில் 4க்கு 1 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. சரி, இப்போ இன்றைக்கி என்ன கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்தா, எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சு ஏ போர்டில் ஒரு வேலை இவன் வந்து கொஞ்சம் இது பண்ணால் எனக்கு தெரிஞ்சு 2 நம்பர் எனக்கு கணக்கில் வருது. 1க்கு 7 அல்லது 8. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தபடியாக பி போர்டுக்கு கணக்குக்கு வரேன். அதே மாதிரியே நம்ம பி போர்டில் பார்ப்போம். 7க்கு 4 பவரு, 4 + 1 5 ப்ளஸ்ஸு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5க்கு 2 பவரு, 2க்கு 9 பவரு, 9 - 1 8, 8க்கு 0 பவரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0க்கு 5 பவர். அப்படிங்கும்போது இன்றைக்கி பி போர்டு கணக்கில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இதில் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2 4 5 7 வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா 3 மிஸ் ஆகுது. 3 இன்னும் வரல, 1 2 இன்னும் வரல, 1 2 இன்னும் வரல. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 5க்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்ற மாதிரி தான் எனக்கு 2க்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 2க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 2க்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவன் ஒரு வேளை 2 அப்படி இல்லைனால் இவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை, ஏன்னா 5க்கு 4 வைப்பானா அப்படின்னா 5க்கு 4 ஏற்கனவே பி போர்டில் வச்சுட்டான். 5க்கு 2 பவரில் வச்சுட்டான். 5க்கு 2 பவரில் வச்சுட்டான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பெண்டிங்கில் என்ன மாதிரி கணக்கில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 5க்கு 2 பவரில் வச்சுட்டான். ஏன்னா பி போர்டு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 5க்கு 2 ஏற்கனவே வச்சாச்சு. அப்படிங்கும்போது 8 0 ஒரு வேளை நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பார்த்தால்
எனக்கு தெரிஞ்சு நான் நேற்று எதிர்பார்த்த 3 அப்படிங்கிறது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இதில் வரலாங்கிற மாதிரி இருக்குது. 3 ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5க்கு இப்போ இங்கே இருக்கிற 1 இங்கே பாஸ் ஆகுமா, ஏ போர்டில் நேற்று வந்த 1 வந்து பி போர்டில் இன்றைக்கி பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து 5க்கு கண்டிப்பாக 3 கண்டிப்பாக இன்றைக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 5க்கு 2 ஏற்கனவே இறங்கிருச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 5க்கு 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பார்த்தா 5க்கு 2 வந்துருச்சு, 5க்கு 3 அல்லது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 திருப்பி 0 ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். 3 அல்லது 2 வரலாம் திரும்பி ரிப்பீட்டடாக. ஒருவேளை இந்த 2 வந்து திரும்பி இங்கே வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் வருது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே டார்கெட் பண்ணுவோம். 5 சரி, இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு திரும்பி 5 8 திருப்பி 8 திருப்பி 1 8க்கு 1 அப்புறம் 1க்கு 5 அப்புறம் 8க்கு 4 அப்புறம் 4க்கு 6 4க்கு 6 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 5 6 சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு 6க்கு +1 7ஆக வரலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 7 ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு 7ஆக வரலாம் அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேவா? 7 அப்படி இல்லைன்னா 6க்கு வந்து ப்ளஸில் வரலாம். அப்படி ஒரு வேளை அவன் ப்ளஸில் வைக்கலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேற்று வந்து 4க்கு 6 வச்சுட்டான். அப்படிங்கும்போது 4க்கு 6 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 9 ஓகேவா? இதுபடி என் கணக்கில் பார்த்தா நான் 2 செட்டு தான் நான் எடுக்கிறேன். 737 829 உங்கள் கணக்கில் இருந்தால் பார்த்துங்க. சரிங்களா? இதில் வந்து நான் எடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 829 729 837 மொத்தம் நான் 4 செட்டு தான் எடுத்திருக்கேன். இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சி போர்டில் 8 வருமோன்னு எதிர்பார்க்கும் போது தான் அவன் டேரெக்டாக பவரில் வச்சிடுறான். எல்லாத்தோட கணிப்பையும் 8 இருக்கும். சி போர்டில் இன்றைக்கி 8 வைப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என் கணக்கில் வந்து 6க்கு அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 9 வைப்பான். ஏன்னா 4க்கு 6ன்னு அந்த பக்கம் போயிட்டாலே நம்மளுக்கு பவர் நம்பர் பேட்டர்ன் படி இந்த பக்கம் 6க்கு 9 டேரெக்டாக இருக்குது. 1 6க்கு 9 வரலாம், இல்லை 6 + 1 7ஆக வரலாம். இது தான் என் கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7க்கு 4 5க்கு 2 7க்கு 4 5க்கு 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி இந்த பக்கம் 2க்கு 9 ஒரு பக்கம் ரைட்டில் ஒரு பக்கம் லெஃப்ட்டில் இப்படி மாறி மாறி தான் எடுத்திருக்கான். 2க்கு 9 அப்படிங்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 8க்கு 0 அப்புறம் பார்த்தீங்கன்னா 0க்கு 5 அப்படின்னு போயிட்டான். அப்படிங்கும்போது 0க்கு 5 அப்படின்னு போயிட்டதுனால இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு 5க்கு 7 ஏன் 8 வரணுமே ஏன் வரல அப்படின்னா 8 ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்திருந்ததுனால பி போர்டில் ஏற்கனவே 8 இந்த இடத்துல வந்ததுனால திருப்பி அந்த 2 ரிப்பீட் பண்ணுவானா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா 5க்கு 2ன்னு சொல்லிட்டு டைரக்ட் பவராக நான் எடுத்திருக்கேன். 5க்கு 2 இல்லை 5க்கு 3 அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வந்தாலும் எடுத்துங்க. சரிங்களா? இதான் நான் கொடுக்குறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் சார்ட்டை பற்றி பார்க்கும்போது அதில் 0 0 0ன்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஆனால் அது நேற்று அடிச்சிருப்பாங்க. அப்போ இன்றைக்கி எதை வச்சு நம்ம கணக்கு எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இது இத்தனை நாள் ஆகுது, இது இத்தனை நாள் ஆகுது அப்படிங்கும்போது நம்மளுக்கு அப்புறம் ஏன் இவன் வந்து நேற்று இந்த 1க்கு 1 திருப்பி இந்த இடத்துல அடிச்சிட்டான். நம்ம வந்து 4க்கு 7ன்னு பவரில் எடுத்தோம். 4க்கு 7ன்னு பவரில் எடுத்தோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4க்கு 3ன்னு சாரி 4க்கு 7ன்னு பவர் எடுத்தோம். 4க்கு வந்து ஒரு வேளை இவன் 7ஆ வைப்பான், இல்லை 4க்கு 7 இல்லை 4க்கு 8 வைப்பான் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது இவன் திருப்பி 4க்கு 1 அப்படியே டேரெக்டாக வச்சுட்டான். அப்படிங்கும்போது பெண்டிங் நம்பர் சார்ட் படி கணக்கு வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு சில நாள் தான் உட்காருது, ஒரு சில நாள் உட்கார மாட்டேங்குது. அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பி போர்டு எனக்கு வந்து 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்தா இவன் ஒரு வேளை 5க்கு 3 வைப்பான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இதில் வந்து 3 இன்னும் பெண்டிங்கில் இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் திரும்பி அந்த நம்பரே ரிப்பீட் ஆனதுனால பி போர்டில் திருப்பி அதே நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெண்டிங் நம்பரில் இருக்கிற நம்பர் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதான் என்னோடய கணக்கில் இருக்குது. இதுதான் என்னோடய கெஸ்ஸிங். உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க நண்பர்களே. சரிங்களா? அதே மாதிரி இப்படியும் பார்க்கலாம். சரி, இப்போ வந்து இப்படி கிராஸில் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இதில் ஒரு சின்ன விஷயம். 2 எடுத்துக்குவோம், 4 எடுத்துக்குவோம், 8 எடுத்துக்குவோம், இங்கே 4 எடுத்துக்குவோம், இங்கே 5 எடுத்துக்குவோம். அப்படின்னா நம்மளுக்கு பி போர்டில் இன்றைக்கி என்ன வரும்? 4 + 1 5, 5க்கு 6 வருமா அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ட்விஸ்ட் நடக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா 5க்கு அப்படியே 2 பவரை டேரெக்டாக இறக்கி விட்டுருவான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து இன்னொரு கட்டத்துக்கு இங்கே போவோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 4 8 4 சாரி இருங்க வரேன் சொல்கிறேன். கிளியராக பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி தான் நீங்கள் எடுங்க. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா 9 9 3 இந்த இடத்துல ஏ போர்டு கணக்குக்கு சொல்கிறேன். 9 9 3 அப்படிங்கும்போது இங்கே 1க்கு என்ன வரும் அப்படின்னா 9 9 9க்கு 9 9க்கு 3 இதிலே உங்களுக்கு பவர் எடுத்து காமிக்கிறேன். அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 9, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9க்கு 3 பவர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 1க்கு அப்படின்னா இந்த இடத்துல 5ன்னு சொல்லிட்டு வருது. 1க்கு 4 1க்கு 5 அப்படிங்கிற மாதிரி வருது, ஒரு கணக்கு வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 5 அப்படின்னு ஒரு செட்டு வருது. ஆனால் இது எனக்கு சப்போர்ட் நம்பராக தான் தெரியுது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. சொல்கிறேன் ஜஸ்ட்டு சப்போர்ட். ஏன்னா ஒரு மெயின் நம்பர் கொடுத்து சப்போர்ட் நம்பரும் அப்படிங்கும்போது அது எனக்கு கணக்கில் அப்படி தான் தோணுது. இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 2, இங்கே 4, இங்கே 8, இங்கே 4, இங்கே 5 அப்படிங்கும்போது சப்போர்ட் நம்பருக்கு அதையும் எடுக்கிறேன். 4க்கு 8 4க்கு 8 4க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 4க்கு 8 4க்கு 5 இந்த இடத்துல 4க்கு ஒரு பவரு ஒரு ப்ளஸ்ஸு அப்படிங்கும்போது திருப்பி இன்றைக்கி பவர் தான் கணக்கில் வருது. அப்படிங்கும்போது ஒரு வேளை 5க்கு ஒரு வேளை மைனஸில் போவானா அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வருது. சொல்கிறேன் இருங்க. ஒரு வேளை இந்த இடத்துல சப்போஸ் அவன் அப்படி கணக்கு வச்சா ஒரு வேளை 5 - 1 4ஆக வரலாம். சரியா? ஓகே, இது சப்போர்ட் நம்பர் தான். இதையும் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு 1, அப்புறம் 0க்கு 6, 0க்கு 1 ப்ளஸ்ஸு பண்ணிட்டான். 0க்கு 1 சாரி 0க்கு 1 வந்து மைனஸில், 0க்கு 1 அப்புறம் பார்த்தீங்கன்னா 0க்கு 6 அப்படின்னா 6க்கு ஒரு வேளை இவன் கொண்டு வந்தால் எனக்கு தெரிஞ்சு 0க்கு 1 மைனஸ் சாரி 0க்கு 1 ப்ளஸ்ஸு 0க்கு 6 பவரு 0க்கு 1 0க்கு 6 அப்படிங்கும்போது ஒருவேளை 6க்கு 9ன்னு டைரெக்டாக ஒரு வேளை பவரில் கொண்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 549ன்னு ஒரு செட்டு மாட்டுது. உங்கள் கணக்கில் இதையும் வந்தால் எடுத்துங்க. இதுதான் நான் கொடுக்குற கெஸ்ஸிங்கில் இருக்குது. சரி, இப்போ நான் வந்து
மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஏபிசியில் எடுத்ததில் என்ன ஒரு முக்கியமான செட்டு மெயினாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்றது பார்த்தா 737 820 சாரி ஒரே நிமிஷம் நான் ஃபுல்லாகவே காமிச்சிடுறேங்க. எழுநூற்றி 37 729 829 837 சப்போர்ட் நம்பர் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் கொடுக்குறது 549. இவ்வளோ தான் நம்பர் நான் கொடுக்குற கெஸ்ஸிங். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. சரியா? ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ்சிபிசியில் 77 87 79 89 59 49 32 இவ்வளோ தான் நான் ஏபிஎஸ்சிபிசியில் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. சரியா? சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் ஆல் போர்டில் என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் 7 8 9 அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரிங்களா? அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுடைய கேஎல் கெஸ்ஸிங் டுடே 2025. நம்மளுடைய சேனலில் நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சரி, புதுவிதமான ஒரு கணிப்புகள் எடுத்து கொடுப்போம். அது மூலியமாக நிறைய பேர் பயன்படுவோம், கண்டிப்பாக பயன்பெறுவோம் அப்படிங்கிறது சொல்கிறேன். அதே மாதிரி திரும்ப ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் 555 இன்னைக்கு, அதாவது கட் நம்பர் 555 அப்படிங்கும்போது இவன் இப்படி வைக்கலாம். 5க்கு 5, இந்த 4க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4, அதுக்கப்புறமேலே டேரெக்டாக இந்த 9க்கு இந்த 5க்கு வந்து ஒரு வேளை 9ன்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் நம்பரில் இருக்கிற நம்பரை கூட இவன் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 549 அப்படிங்கிற மாதிரி உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நேற்று எதிர்பார்த்தது பொய்த்து போனது இன்றைக்கி எப்படி இருக்குது, என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அனைவரும் வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.